அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் சில்வர் இடிஎஃப்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது என்னன்னா இந்த சில்வர் இடிஎஃப்ஐ எப்படி வாங்குறது, எப்படி பை பண்ணுறது, அதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நிறைய பேருக்கு என்னன்னா இந்த சில்வரு கோல்டு இது போன்ற விஷயத்தில் வந்து நம்பிக்கை இருக்குது. அண்டு பல வருஷமாக நிறைய பேர் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அதனால தான் இந்த சில்வர் இடிஎஃப்ல ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணலாம்னு தோணுச்சு. இப்போ இந்த சில்வர் ETF பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இப்போ அந்த உண்மையான சில்வர் இருக்கு இல்லையா, அந்த ஃபிசிக்கல் சில்வர் அது வந்து மார்க்கெட்ல எப்படி வந்து ட்ரேட் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த சில்வர் ETFமே வந்து ட்ரேட் ஆகும். இதை வந்து இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோம்னா, இப்போ அந்த ஃபிசிக்கல் சில்வர் இருக்கு இல்லையா, அதோடைய விலை வந்து மேலே போகும்போது இந்த சில்வர் ETF உடைய விலையுமே வந்து மேலே போகும். சப்போஸ் அந்த ஃபிசிக்கல் சில்வர் உடைய விலை வந்து கீழே வரும்போது இந்த சில்வர் ETF உடைய விலையுமே வந்து கீழே வரும். தென் இதுலேயே ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னன்னா, இது நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஏன்னா கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸு. இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எந்த விதமான நீங்கள் இந்த ETF வாங்குங்க அந்த ETF வாங்குங்க அதெல்லாம் சொல்ல போகிறதே கிடையாது. ஜஸ்ட்டு எப்படி சில்வர் ETFல இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது என்னென்னா ஒரு சில்வர் ETF இருக்குன்னா அது எப்படி வாங்குறது, அது மட்டும் தான் நான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன். ஸோ அந்த டெமோ தான் நான் உங்ககிட்ட ஷோ பண்ண போகிறேன். ஸோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கம்பெனி இல்லைனா AMCயோடைய ETFல இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த ETF அண்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ஸோ ரீட் ஆல் தி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி பிஃபோர் இன்வெஸ்டிங். ஸோ இது மூலியமாக உங்களுக்கு ப்ராஃபிட் ஆனாலும் சரி இல்லைனா லாஸ் ஆனாலும் சரி அதுக்கு நான் வந்து பொறுப்பு கிடையாது. ஸோ இதில் இந்த சில்வர் ETFன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் அந்த ETFன்னு என்னன்னா அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இது வந்து ஒரு ஃபண்டு மாதிரி, மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி. ஆனால் இந்த ஃபண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகும். அதாவது என்னன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் ஆகும். இந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா NSE, அதில் வந்து ட்ரேட் ஆகும். நார்மலாக எப்படி வந்து ஒரு கம்பெனியோடைய ஷேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த ETFமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகும். ஆனால் இது வந்து ஒரு ஃபண்டு மாதிரி. இப்போ இந்த சில்வர் ETFனா என்னன்னா சில்வரோடைய ETF, அதாவது என்னன்னா அந்த சில்வரோடைய பிரைஸ் இருக்கு இல்லையா அது வந்து எப்படி ட்ரேட் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த சில்வர் ETFமே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகும். தென் இந்த சில்வர் ETF பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஏகப்பட்ட கம்பெனியோடைய, அதாவது என்னன்னா ஆசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு கூட சொல்லலாம், இல்லைனா AMCன்னு கூட சொல்லலாம், அவங்களுடைய அந்த சில்வர் ETFல இருக்கு. இப்போ எது மாதிரியான AMCலாம் இருக்குன்னா, எக்ஸாம்பிளுக்கு நிப்பான் இந்தியா AMC, ICICI ப்ரூடென்ஷியல் AMC, HDFC AMC, SBI AMC, ஆக்சிஸ் AMC, கோட்டக் AMC. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட AMCலாம் இருக்குது. ஸோ ஏகப்பட்ட AMCயோடைய அவங்க அந்த சில்வர் ETFலாம் இருக்குது. இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா எப்படி நிறைய பிராண்டோடைய அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்கோ அது மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ அதனால் எது மாதிரியான AMCயோடைய சில்வர் ETFலாம் இருக்குது, இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா எது மாதிரியான சில்வர் ETFலாம் இருக்குது அது நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே காமிக்கிறேன். ஸோ இப்போது இந்த சில்வர் ETF உடைய என்ன நன்மைகள் இருக்குன்னா, இப்போ நீங்கள் இந்த சில்வரை நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்கள் அதிகமான ரேட்டு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா அந்த மேக்கிங் சார்ஜஸ் இருக்கும், GST இருக்கும். இதே நீங்கள் சில்வர் ETF எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த விதமான ஜுவல்லரி ஷாப்பில் போகவே தேவையில்லை, நீங்கள் டிஜிட்டலாகவே இந்த சில்வர் ETFை வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 200 சப்போஸ் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் 200 இந்த சில்வர் ETFல வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் சில்வர் ETFல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டில் வந்து தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் சார்ஜஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா நீங்கள் சில்வர் ETFை வந்து ஸ்டாக் புரோக்கர் மூலியமாக தான் வாங்க முடியும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த புரோக்கரேஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. தென் சில டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோ அது நான் உங்ககிட்ட இந்த சில்வர் ETFல இன்வெஸ்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். ஸோ அதனால் அந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ்லாம் இருக்கு இல்லையா அது வந்து கம்மி தான் கம்பேர்ட் டு நீங்கள் ஃபிசிக்கலாக அந்த சில்வர் ஜுவல்லரி இருக்கு இல்லையா அது வாங்கும் போது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்னென்னா அந்த ஜுவல்லரி இருக்கு இல்லையா அது வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க. அந்த கோல்டு ஆகட்டும் சரி இல்லைனா சில்வர் ஆகட்டும் சரி, கவரிங் இருந்தால் அது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த சில்வர் ETF பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது மாதிரி பயம் கிடையாது. ஏன்னா சில்வர் ETF இருக்கு இல்லையா இல்லைனா இந்த ETF இருக்கு இல்லையா இது வந்து செபி தான் வந்து ரெகுலேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த சில்வர் ETF இருக்கு இல்லையா அது வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் யாராச்சும் வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க, அது மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை. தென் இந்த சில்வர் ETF பொறுத்த வரைக்கும் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, சில்வர் ETFை வாங்கினதுக்கப்புறம் அதில் அந்த லிக்விடிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதாவது என்னென்னா சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு சில்வர் ETFை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபியூச்சரில் சப்போஸ் உங்களுக்கு அந்த சில்வர் ETFை விற்கணும்னா அதை வாங்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது என்னென்னா அந்த பையர்ஸ் வந்து சுலபமாக கிடைச்சிருவாங்க. ஆனால் இதே நீங்கள் சில்வர் ஜுவல்லரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு அதை வந்து ஏதாச்சும் ஒரு
எமர்ஜென்சியில் விற்கணும்னா நீங்கள் அதை நகை கடைக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமாக அவங்க அந்த நகையை வந்து பார்ப்பாங்க, அதில் நிறைய குத்தம் வந்து கண்டுபிடிப்பாங்க, அதுக்கப்புறமாக தான் அது வந்து விற்க முடியும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் சில்வர் ETF பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதை நீங்கள் சுலபமாக விற்க முடியும். நீங்கள் எந்த ஸ்டாக் புரோக்கர் ஆப் மூலியமாக அந்த சில்வர் ETF வாங்கியிருக்கீங்களோ அதில் நீங்கள் போனதுக்கப்புறம் செல் அப்படின்னு இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணி அதை நீங்கள் வேணும்னா விற்றுக்கலாம். தென் இந்த சில்வர் ETF உடைய இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த ஸ்டாக் புரோக்கர் ஆப் மூலியமாக இந்த சில்வர் ETF வாங்கியிருக்கீங்களோ அதுலேயே போனதுக்கப்புறம் அந்த சில்வர் ETF வந்து இப்போ மார்க்கெட்டில் என்ன விலையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அந்த விலையை நீங்கள் அதுலேயே வந்து பார்த்துக்கலாம். அதை நீங்கள் அதுலேயே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அது மூலியமாக எவ்வளோ ரிட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு அதுவுமே அதுலேயே வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. தென் சில்வர் ETF பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த சில்வர் ஜுவல்லரி இருக்கு இல்லையா, இல்லைன்னா அந்த சில்வருடைய ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதை தான் வந்து இந்த சில்வர் ETF வந்து ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ இதை வந்து இன்னும் ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா அந்த சில்வர் இருக்கு இல்லையா, இல்லைன்னா அந்த சில்வர் ஜுவல்லரி இருக்கு இல்லையா, அதில் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்குமோ அதே ரிட்டர்ன் தான் இந்த சில்வர் ETFலையுமே வந்து கிடைக்கும். அடுத்ததாக இந்த சில்வர் ETFல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது என்னென்னா இந்த சில்வர் ETFஐ எப்படி வாங்குறது, தென் என்னென்ன சில்வர் ETFல இருக்குது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ETFல இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனியோடைய ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் அது வந்து பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ETFல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு தென் கம்பெனியோடைய ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏஞ்சல் ஒன்னோடைய டிமேட் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏஞ்சல் ஒன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதில் நீங்கள் இலவசமாகவே டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் எந்த விதமான அந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஏஞ்சல் ஒன் மூலியமாக இலவசமாகவே ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னா அதோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏஞ்சல் ஒன்ல எப்படி ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அது உங்களுக்கு தெரியலனா ரீசெண்டாக நான் வந்து அதில் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் இதில் ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் இதுலேயே எதுக்கு வந்து அந்த டிமேட் அக்கௌண்ட் வந்து தேவைப்படுதுனா, ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ETF வந்து வாங்கினதுக்கப்புறம் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கம்பெனியோடைய ஷேர் வந்து வாங்கினதுக்கப்புறம் அது வந்து உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஏஞ்சல் ஒன்ல ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இவங்களுடைய ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இது மூலியமாக எப்படி நீங்கள் ETFல இன்வெஸ்ட் பண்ணலாம்னா, இப்போ நீங்கள் இதுலேயே இந்த ஹோமில் வந்ததுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ETF அப்படின்னு இருக்குது. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயுமே காமிச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. அங்கே ETF அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதுலேயுமே நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ETF கேட்டகரிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அது பக்கத்தில் அங்கே வியூ ஆல் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ETF உடைய ஏகப்பட்ட கேட்டகரி உங்களுக்கு இங்கே வந்து காமிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இண்டெக்ஸு, கோல்டு, செக்டாரு, தென் டெட்டு, குளோபலு, அதர்ஸு. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ETF உடைய கேட்டகரிஸ் இருக்குது. இதில் எப்படி நீங்கள் சில்வர் ETF சர்ச் பண்ணலாம்னா இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் ஃபார் ETF அப்படின்னு இருக்குது. அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சில்வர் ETF அது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சில்வர் ETF அது மாதிரி டைப் பண்ணிவிட்டேன். தென் உங்களுக்கு ஏகப்பட்ட சில்வர் ETFல கிடச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட AMCயோடைய சில்வர் ETFலாம் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிப்பான் இந்தியா சில்வர் ETF, தென் ICICI ப்ரொடென்ஷியல் சில்வர் ETF, HDFC சில்வர் ETF, ஜெரோதா சில்வர் ETF, DSP சில்வர் ETF, UTI சில்வர் ETF, ஆக்சிஸ் சில்வர் ETF, ஆதித்யா பிர்லா சன் லைஃப் சில்வர் ETF, SBI சில்வர் ETF, மோதிலால் ஓஸ்வால் சில்வர் ETF, கோடெக் சில்வர் ETF, க்ரோ சில்வர் ETF, மிராசட் சில்வர் ETF, எடெல்வேஸ் சில்வர் ETF. ஸோ இது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட AMCயோடைய அந்த சில்வர் ETFலாம் இருக்குது. ஸோ இப்போ இதில் எந்த ETF வந்து தேர்ந்தெடுக்கிறது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது இதில் எந்த சில்வர் ETF உடைய அந்த AUM வந்து அதிகமாக இருக்கோ, அதாவது என்னென்னா அந்த ஆசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அதிகமாக இருக்கோ, அது மட்டும் இல்லாமல் எதில் வந்து அந்த லிக்விடிட்டி அதிகமாக இருக்கோ அது மாதிரியான ETF நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். இப்போ எதுக்கு வந்து இந்த லிக்விடிட்டி முக்கியம்னா, இப்போ இந்த லிக்விடிட்டின்னு என்னென்னா எவ்வளோ சுலபமாக நீங்கள் ஒரு ETF இல்லைன்னா ஸ்டாக்கை வந்து பை அண்ட் செல் பண்ண முடியும், அதை தான் வந்து லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சப்போஸ் ஒரு ETF இல்லைன்னா ஸ்டாக்கில் வந்து நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்கன்னா அதில் வந்து அந்த லிக்விடிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அதனால் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ETF இல்லைன்னா ஸ்டாக்கில் வந்து நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறமாக சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நீங்கள் அந்த ETF இல்லைன்னா ஸ்டாக்கை வந்து வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக ஃபியூச்சரில் சப்போஸ் உங்களுக்கு அந்த ETF இல்லைன்னா ஸ்டாக்கை வந்து விற்கணும்னா ஓரளவுக்கு வந்து சுலபமாக விற்க முடியும். ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த லிக்விடிட்டி வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ இதில் இங்கே நிறைய AMCயோடைய சில்வர் ETFலாம் இருக்கு இல்லையா, இதில் எந்த ETF உடைய அந்த AUM வந்து அதிகமாக இருக்குது,
தென் எதோடைய லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது, அதோடைய ஒரு 5 ETF பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ மொதல் என்னென்னா நிப்பான் இந்தியா சில்வர் ETF அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இதோடைய AUM எவ்வளோனா 10,851 கோடி. ஸோ அதனால் சில்வர் ETFலேயே இதோடைய AUM தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. தென் இதில் லிக்விடிட்டியுமே வந்து நல்லாயிருக்கு. தென் ரெண்டாவது என்னென்னா ICICI Prudential சில்வர் ETF அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதோடைய AUM எவ்வளோனா 7,257 கோடி. தென் மூணாவது என்னென்னா கோடெக் சில்வர் ETF அப்படின்னு இருக்குது. ஸோ அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இதோடைய AUM வந்து எவ்வளோனா 1,664 கோடி. தென் நாலாவது என்னென்னா HDFC சில்வர் ETF அப்படின்னு இருக்குது, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இதோடைய AUM வந்து எவ்வளோனா 1,369 கோடி. தென் அஞ்சாவது என்னென்னா அங்கே SBI சில்வர் ETF அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இதோடைய AUM வந்து எவ்வளோனா 1,301 கோடி. ஸோ இப்போ இதில் எப்படி ஒரு சில்வர் ETFல இன்வெஸ்ட் பண்ணுறது அதை நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். இப்போ ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னென்னா, இவ்வளோ நிறையா சில்வர் ETF நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, இதில் நீங்கள் ஒரு ETFல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த நிப்பான் இந்தியா சில்வர் ETF அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த ETFல நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். அதாவது என்னென்னா அந்த ETFை பை பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த நிப்பான் இந்தியா சில்வர் ETF மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ETF உடைய சார்ட்டை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதாவது என்னென்னா இந்த ETF உடைய 1 மந்த்து 1 இயரு 3 இயரு ஆல் டைம் சார்ட் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ அதனால் ஒரு டியூரேஷனில் இந்த ETF வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த சில்வர் ETF பொறுத்த வரைக்கும் என்னென்னா லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 42%. லாஸ்ட் 3 வருஷத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் ஒரு 121%. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு டியூரேஷனில் இந்த ETF வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதை நீங்கள் இந்த சார்ட்லேயே தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே ETF ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ இது மூலியமாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இந்த ETF வந்து இன்னைக்கு எந்த ப்ரைஸில் வந்து ஓப்பன் ஆயிருக்கு, தென் எவ்வளோ ஹை கிரியேட் பண்ணியிருக்கு, எவ்வளோ லோ கிரியேட் பண்ணியிருக்கு. நான் வந்து ப்ரைஸை தான் சொல்லிட்டு இருக்கேன். தென் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த ETF வந்து எந்த ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அதுவுமே நீங்கள் அந்த க்ளோஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமாக இந்த ETFல எவ்வளோ சதவீதம் வந்து பையர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ சதவீதம் வந்து செல்லர்ஸ் இருக்காங்க, அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த ETF உடைய இன்னைக்கான ஆவரேஜ் ட்ரேடட் ப்ரைஸ் என்னது அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த ETF வந்து இன்னைக்கு எவ்வளோ வால்யூமில் ட்ரேட் ஆயிருக்கு அதை நீங்கள் வால்யூம்லேயே தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த ETF உடைய இன்னைக்கான அந்த லோவர் சர்க்கிட் லிமிட் என்னது, தென் அப்பர் சர்க்கிட் லிமிட் என்னது அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த ETF உடைய 52 வீக் லோ ப்ரைஸ் என்னது, தென் 52 வீக் ஹை ப்ரைஸ் என்னது அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ETF ஆக்டிவிட்டியில் நீங்கள் இவ்வளோ நிறைய விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அபவுட் ஃபண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இந்த ETF உடைய நேமை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் இந்த ETF உடைய AUM எவ்வளோ, அதாவது என்னென்னா ஆசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் இந்த ETFல எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, மேனேஜர் யார் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் அங்கே கீ மெட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் அங்கே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ETF உடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னது அதை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்னென்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ETF உடைய அந்த AMC இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா ஆசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அந்த கம்பெனி இந்த ETFை மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கும். அந்த எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் 0.56% அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கு இல்லையா அவ்வளோ வந்து இவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நீங்கள் கூட இந்த ETFல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா வருஷம் இவங்க 0.56% அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. தென் இந்த ETF உடைய INAV வேல்யூ என்னது, தென் ட்ராக்கிங் எரர் எவ்வளோ எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சில்வர் ETFல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது என்னென்னா இதை எப்படி பை பண்ணுறது அதை நான் உங்களுக்கு இப்போது பண்ணி காமிக்கிறேன். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஆர்டர் டைப்பை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் உங்களுக்கு சப்போஸ் ஒரே டைமில் ஒரு ETFல இன்வெஸ்ட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே ஒன் டைம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சில்வர் ETF உடைய பேரை நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம், சில்வர் பீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. தென் இந்த ETF வந்து இப்போ மார்க்கெட்டில் எந்த ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதை நீங்கள் டாப் ரைட்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இப்போ இந்த ETF வந்து மார்க்கெட்டில் 121.49 அந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமாக ப்ரீவியஸ் ட்ரேடிங் டே இருக்கு இல்லையா அதை விட இந்த ETF வந்து எவ்வளோ ரூபா மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இல்லைனா எவ்வளோ ரூபா கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுவுமே நீங்கள் அதுக்கு கீழே வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சதவீதம் மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இல்லைனா எவ்வளோ சதவீதம் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுவுமே நீங்கள் அதிலே வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் உங்களுக்கு இந்த ETF வந்து எந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக
வாங்கணும் அதை நீங்கள் அந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப் லெஃப்ட்லேயே பார்த்தீங்கன்னா NSE BSE அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ETF-ஐ எந்த எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக வாங்கணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. NSE-யை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக அங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது, டெலிவரி, இன்ட்ராடே, பே லெட்ரு. ஸோ அதனால் சப்போஸ் உங்களுக்கு ஒரு ETF-ல ஷார்ட் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா இல்லைனா லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டெலிவரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு இந்த ETF உடைய எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வாங்கணும் அதை நீங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஷேர் மட்டும் தான் வாங்கணும்னா நீங்கள் 1 அது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த ETF உடைய 5 ஷேர் வாங்கணும்னா நீங்கள் 5 அது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு 1 அது மாதிரி நான் என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமாக அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் குவான்டிட்டி அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி, அதாவது என்னென்னா இந்த ஏஞ்சல் ஒன்ல உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ, அந்த அவைலபிள் கேஷ் இருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ETF இருக்கு இல்லையா, அதோடைய எவ்வளோ நம்பர் ஆஃப் ETF நீங்கள் வாங்க முடியும், அதாவது என்னென்னா எவ்வளோ குவான்டிட்டியில் இந்த ETF நீங்கள் வாங்க முடியும் அதை நீங்கள் மேக்ஸ் குவான்டிட்டிலேயே அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா உங்களுடைய பேலன்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த ETF உடைய எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் நீங்கள் வாங்க முடியும் அதை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக என்னென்னா இந்த ETF-ஐ உங்களுக்கு லிமிட் ப்ரைஸில் வாங்கணுமா இல்லைனா மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கணுமா அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய மீனிங் என்னென்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மார்க்கெட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ETF வந்து மார்க்கெட்டில் எந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதே ப்ரைஸில் சப்போஸ் உங்களுக்கு இந்த ETF-ஐ வந்து வாங்கணும்னா அப்போ நீங்கள் மார்க்கெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு இந்த ETF-ஐ வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ரைஸில் வந்து வாங்கணும்னா அப்போ நீங்கள் லிமிட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லிமிட்டில் அங்கே லிமிட் ப்ரைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 121 அது மாதிரி நீங்கள் என்டர் பண்ணி இந்த ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தென் இந்த ஆர்டர் வந்து எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா, எப்போ இந்த ETF உடைய ப்ரைஸ் வந்து உங்களுடைய லிமிட் ப்ரைஸ் கிட்ட வருதோ அப்போ தான் இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ETF-ஐ வந்து லிமிட் ப்ரைஸில் வாங்கணுமா இல்லைனா மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கணுமா அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ETF-ஐ நான் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வாங்கி காமிக்கிறேன். ஸோ அதனால் அந்த மார்க்கெட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே மார்க்கெட் அதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக இந்த ஆர்டருக்கு எவ்வளோ மார்ஜின் வந்து தேவைப்படுது அதை நீங்கள் மார்ஜின் ரெக்வயர்ட்லேயே பார்த்துக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா மார்ஜின் ரெக்வயர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அதனால் இந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுது அதை நீங்கள் அதிலே வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் அது பக்கத்துலேயே அங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆர்டரில் என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது அதை நீங்கள் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அந்த எக்ஸ்டர்னல் சார்ஜஸ், தென் ஏஞ்சல் ஒன்னுடைய ப்ரோக்கரேஜ் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் எல்லாமே நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா பிளேஸ் பை ஆர்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணுறதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா ETF இருக்கு இல்லையா, இது நான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லேயே பை பண்ணிட்டேன். இதை நீங்கள் வேறு எங்கே தெரிஞ்சுக்கலாம்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட்லேயே அங்கே ஆர்டர்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அங்கே எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த ETF-ல வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அதோடைய எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ப்ரைஸில் அந்த ETF-ஐ வாங்கியிருக்கீங்க அதுவுமே அந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். தென் அந்த ETF வந்து மார்க்கெட்டில் இப்போது எந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதை வந்து அந்த LTP ப்ரைஸ் இருக்கு இல்லையா அதுலேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ஒரு ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ்லேயே தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் ஒரு ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்குன்னா அதை நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கலாம்னா அது பக்கத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா பெண்டிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் போனதுக்கப்புறம் என்னென்ன ஆர்டர்ஸ்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது அதை நீங்கள் அதிலே வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் இதுலேயே ஒரு ETF-ஐ வந்து எப்படி லிமிட் ப்ரைஸில் வாங்குறது அதுவுமே நான் உங்களுக்கு இப்போது காமிக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து அதே ETF-ஐ லிமிட் ப்ரைஸில் இப்போது பை பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதனால் கீழே பார்த்தீங்கன்னா பை அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் டைப்பை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. இதில் நான் வந்து 1 டைமே செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக நான் வந்து டெலிவரியை செலக்ட் பண்ணிக்கிறேன். அகைன் நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஷேர் வந்து வாங்கி காமிக்கிறேன். ஸோ அதனால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் 1 அது மாதிரி என்டர் பண்ணிட்டேன். தென் அங்கே பார்த்தீங்கன்னா லிமிட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நான் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ETF-ஐ வந்து எந்த ப்ரைஸில் வாங்கணும் உங்களுக்கு பிடிச்ச ப்ரைஸை நீங்கள் அதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 121 அது மாதிரி நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ லிமிட் ப்ரைஸில் 121 அது மாதிரி என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமாக இந்த ஆர்டருக்கு எவ்வளோ மார்ஜின் வந்து தேவைப்படுது அதுவுமே நீங்கள் அந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் அதில் என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது அதுவுமே நீங்கள் அதிலே வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அங்கே ப்ளேஸ் பை ஆர்டர் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். தென் அங்கே கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது என்னுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போது பெண்டிங்கில் இருக்குது, அதாவது என்னென்னா ஆர்டர்ஸு தென் பெண்டிங் அங்கே அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, இந்த நான் இப்போ ப்ளேஸ் பண்ண ஆர்டர் வந்து இப்போது பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் எப்போ இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா
இப்போது இந்த ETF உடைய அந்த ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அது வந்து எப்போ என்னுடைய லிமிட் ப்ரைஸ்ட்ட வருதோ அப்போ தான் வந்து இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால் இப்போது இந்த ETF வந்து மார்க்கெட்டில் 121.59 அந்த ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ETF வந்து எப்போ 121 கிட்ட வருதோ அப்போ தான் இந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைனா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ பெண்டிங்கில் இருக்குது. சப்போஸ் ஏதாச்சும் ஆர்டர் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அதை எங்கே பார்க்கலாம்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா ரிஜெக்டட் அப்படின்னு இருக்குது, அதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். தென் சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்கள் கேன்சல்ட்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சில்வர் ETF பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களால் மாதம் எவ்வளோ பணத்தை வந்து சேவ் பண்ண முடியுமோ அதோடைய கொஞ்சம் பணத்தை நீங்கள் வேணும்னா இந்த சில்வர் ETFல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுவுமே நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்கள் லாங் டேர்ம்க்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது என்னன்னா 5 வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு, 15 வருஷத்துக்கு. ஸோ அது மாதிரி நீங்கள் லாங் டேர்ம் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபியூச்சரில் என்னன்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இந்த சில்வர் ETF உடைய அந்த சார்ட் வந்து காமிச்சிருந்தேன். ஸோ அதுலேயே என்னன்னா உங்களுக்கு இந்த சில்வர் ETF பற்றி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த சில்வர் ETF பற்றி இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். அதாவது என்னன்னா இந்த சில்வர் ETFல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுலேயுமே குறிப்பாக இந்த ஏஞ்சல் ஒன் ஆப் மூலியமாக எப்படி சில்வர் ETFல இன்வெஸ்ட் பண்ணுறது, அதாவது என்னன்னா இந்த சில்வர் ETFஐ எப்படி வாங்குறது, அதை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுக்கு கோல்டு ETF பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது என்னென்னா அந்த கோல்டு ETFல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.